மேஷ ராசி அல்லது மேஷ லக்னத்தில் பிறக்கக்கூடிய நபர்களுக்கு எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ சனி வக்கரம் பெறதைங்க விரயஸ்தானம் சொல்லக்கூடிய 12ஆம் இடத்துல சனி வக்கரம் அடைகிறார். இப்படி இருக்கும்போது மெயினாக ஹெல்த் பார்த்துக்கணும். அடுத்த 6 மாதத்துக்கு இதுதான் பலன், இதுதான் நடக்கும். குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள், வாக்குவாதங்கள், தேவையில்லாத பிரச்சனை, ஹெல்த்தில் கண் அல்ல முகத்தில் சில பேருக்கு ப்ராப்ளம், வீட்டில் வாழ்க்கை துணை மெயினாக பெண்ணாக இருக்கும் பொழுது உங்கள் ஒய்ஃபுக்கு ஹெல்த் இஷ்யூ வரலாம். உங்கள் கணவருக்கு சின்னதாக கண் ஆப்ரேஷனோ அல்லது பல் சம்மந்தப்பட்ட பாதிப்பு, தலைவலி, தலை சம்மந்தப்பட்ட இஷ்யூஸ் வரலாம். குடும்பத்தில் பணம் கொண்டு போய் எங்கேயாவது லாக் ஆகலாம். அதுவும் பெண்கிட்ட கொடுத்து நம்ம ஏமாறுற மாதிரியும், ஒரு பெருசாக ஒன்று பண்ணுறேன்னு சொல்லி யாரோ நம்மக்கிட்ட ஏமாந்து நம்ம போய் பணம் கொடுக்குற மாதிரியும் இதெல்லாம் நடக்கும். யூ ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல். மெயினாக ஹெல்த் ஆஸ்பெக்ட்ஸில் இடமாற்றங்கள் ரொம்ப கவனமாக பண்ணணும். நீங்கள் வாங்க நான் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அங்கே போய் நடு ரோட்டில் நிற்கிற மாதிரி ஆகிடும். அதனால் யாரையும் நம்பி நம்ம பணம் கொடுக்கக்கூடாது, எந்த விஷயத்தையும் நம்பி உள்ளே போகக்கூடாது. மெயினாக ஹெல்த்தில் ரொம்ப முக்கியமாக கால், பாதம், கொலஸ்ட்ரால் பிளாக்ஸ் இதெல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 6ஆம் இடம்னா என்ன அர்த்தம்னா ருணம், ரோகம், க்ஷத்ருஸ்தானம்னு அர்த்தம். அந்த க்ஷத்ருஸ்தானத்துக்கே செவ்வாய் போய் உட்காந்துருக்க போகிறார். அடுத்த 45 நாளுக்கு ரணகலமாக இருக்க போகிறது. எதிரியோட பலம் ஓங்கும். ஒருவேளை சனி ஜாதகத்திலே வக்கரமாக இருந்ததுன்னு வைங்க, எதிரி காணாமல் போயிடுவான். ரெண்டுமே நடக்கும்.